இந்த ஆட்டம் போதுமா குழந்தை அப்படின்ற மாதிரி ஆடி காமிச்சிருக்காரு கிங் கோலிங்க. என்னதான் இருந்தாலும் த லெஜெண்ட் ஆஃப் த கேம், த கிரேட்டஸ்ட் எவர் பிளேயர் டு பிளே ஓடிஐ கிரிக்கெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஆடி இருக்காரு ரோஹித் சர்மாவும் சரி, விராட் கோலியும் சரி. போன சீரீஸ்ல அவர் ஒரு மேன் ஆஃப் த சீரீஸ். கோலி வந்து கடைசி மேட்ச் 50 அடிச்சிருந்தாரு, நாட் அவுட். அண்ட் இஸ் கண்டினியூயிங் ஃப்ரம் வேர் ஹி லெஃப்ட் 450s ஆன் அ ட்ராட்டுங்க. அண்ட் கடைசியா 8 மேட்ச்ல வைசாக்ல அவர் ஆண்டதுல மட்டும் 400 அடிச்சிருக்காருங்க. 250, ஒரு 30, ஒரே ஒரு 0. அப்ப பாத்துக்கோங்க ஹவு அன்ரியல் இஸ், ஹவு கன்சிஸ்டன்ட் இஸ். நீங்க சும்மா வேற ஏதாவது வென்யூ சொல்லுங்களேன், அடியில எல்லாம் அவருக்கு பெஸ்ட் கிரவுண்ட் இல்ல, ராஞ்சி தான் அப்படின்ற மாதிரி அனிருத்தா ஸ்ரீகாந்த் கூட அவர் சேனல்ல சொல்லியிருப்பாரு. எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் அவர் வந்து அன்ரியல் கன்சிஸ்டன்சி வச்சிருக்காரு, அன்ரியல் பர்ஃபார்மரா இருந்திருக்காருங்க. அண்ட் ரோஹித் சர்மா பாருங்களேன், 250 இந்த சீரீஸ்லயே வேற லெவல் பிளேயர்ஸுங்க, ஹீரோஸ் அவங்க எல்லாம். எந்த மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாமும் ஹீரோஸ் தான். ஸோ அவங்கள பத்தி பேசுறதுக்கே இடம் இல்லைங்க. ஸோ கௌதம் கம்பீர் பேசினாலும் சரி, அகர்கர் பேசினாலும் சரி, நாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி காமிச்சிருவோம், நாய்ஸ்லாம் எங்களுக்கு கேட்கவே கேட்காது, நாங்க பேட் வச்சு பேச வைப்போம், எங்க பர்ஃபார்மன்ஸ் வச்சு நாங்க பேச வைப்போன்ற மாதிரி ஆடி இருக்காங்க. அண்ட் நீங்க இந்த 2 சீரீஸ்லயுமே 2 பிளேஸையும் என்ஜாய் பண்ணீங்கன்னா ரோக்கோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. For more such cricket videos, follow Mass Mind on Instagram and on YouTube. Subscribe and support to my channel.